3 வாரத்திற்கு முன்பு ஒரு துயரமான ஒரு சம்பவம் இந்த பகுதியிலே நடைபெற்றது. ஆரம்பாக்கம் ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் சென்று திரும்பி அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஏமா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்கள் நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க, அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயோடைய ஆதங்கம், எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி அழுகுறேன் நான் ஃபோனில். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அழுத்தம் கொடுத்து கொடுத்து அவன் எங்கே பிடிச்சான்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிக்கிறானுங்க. அவன் என்னன்னா திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்கே வேலை செய்கிறானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவானா, வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவானா. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவன். அப்போ தமிழ்நாடுனா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக கஞ்சா அடிக்கிறதுக்காக போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவானா.